ஃப்ரெண்ட்ஸ், அடடே நம்மளுக்கு இத்தனை நாள் நம்ம இந்த சிம்பிளான ஒரு துவையல் தெரியலையேன்னு நினைக்கலாம். நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப்பு தோரம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 5-6 பல் பூண்டு பல், ஒரு 3 கொத்து கருவேப்பில்லை. இவ்வளோ தான். இது நல்லா வறுத்துக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் தான் இந்த நேரத்தில் போட்டு வறுத்துக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால இதை நான் மிக்சியில் அரைக்கும் போது அதை தூள் பெருங்காயத்தை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்பேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு, ஆறிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருக்கவங்க நம்ம அதை வறக்கும் போதே போட்டுடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு. இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கொரன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோரம்பருப்பு தொகையில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக, இதுக்கு தாளிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவ்வளோதான். இதை எடுத்து போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட தோரம்பருப்பு தொகையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாப்பாடோடு வச்சுட்டு சிம்பிளாக ஒரு பீட்ரூட் பொரியலோ இல்லை வத்தலோ கூட வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட இந்த தொகையில் அரைச்சிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு நம்ம இந்த சாதம் வைக்கிற டைமுக்கு இந்த தொகையில் ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் பொரியலும் தாளிச்சிடலாம். சாதம் வேகிறதுக்குள்ளே இது ரெண்டுத்தையுமே நம்ம முடித்து இறக்கிடலாம். நம்ம பசங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இந்த தொகையில் நீங்கள் டிஃபனுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.